பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் அனுதின ஜெபத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தருடைய வேதத்தில் நீதிமான்களாகிய நாங்கள் தகப்பனே தியானமாயிருக்கவும், நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கவும், தேவரீர் உம்முடைய சபையிலே நாங்கள் நிலைநிற்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். அதற்காக தகப்பனே, நாங்கள் எந்த துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நாங்கள் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாயிருக்கிற ஒரு தினந்தோறும் ஒரு அனுபவத்தை எங்களுக்கு அருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இரவும் பகலும் உம்முடைய வேதத்திலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய கட்டளையிலே, உம்முடைய உபதேசத்திலே தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான் என்கிற இந்த வார்த்தைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, ஆராய்கிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக, மற்றவர்களுக்கும் நாங்கள் உபதேசிக்கிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக இந்த பாக்கியத்துக்கு நேராய் கடந்து செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வேதம் எங்களுக்கு இனிதாய் விளங்குவதாக, பிரியமாய் விளங்குவதாக. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை கை கொண்டு நடக்கிற உத்தம ஜாதியை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே உட்பிரவேசிக்க செய்கிறவராய் இருக்கிறீர் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் இன்றைக்கு எங்களுக்கு பிரத்யட்சமாக தேவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சத்திய வேதத்துக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதில் உள்ளதான அதிசயங்களை எல்லாம் காணும்படி ஆவியானவர் எங்கள் கண்களை திறக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தேனிலும் தேனிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அன்று வெளியேறப்பெற்றதாய் இருக்கக்கூடிய இந்த வேதம் எங்களுக்கு விளக்காய் வெளிச்சமாய் எங்கள் இருதயத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய், தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாய் விளங்குகிற தயவுக்காய் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படிப்பட்டவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் செய்வதெல்லாம் ஜெயமாய் விளங்கும் என்ற உம்முடைய வார்த்தை என்னிலே எங்களிலே நிறைவேற எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தருளும்படி செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிற, உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களை ஆண்டவரே, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக இலை உதிராதிருக்கிற மரத்தை போல செழித்து காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஜெயமாய் உம்முடைய நாமத்துக்கே துதி கனம் மகிமை உண்டாகத்தக்கதாக வாய்க்க பண்ணும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய சபையிலே, தேவ சமூகத்திலே நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க சங்கீதக்காரன் சொல்கிறது போல கிருபையும் சமாதானமும் எங்களை தொடரும் என்ற நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாங்களோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்ற வார்த்தையின்படியே நீதி உள்ள தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய், கண்மலையாய கிறிஸ்து இயேசுவின் மேலே நாங்கள் கட்டப்பட்டவர்களாய், அஸ்திவாரம் இடப்பட்டவர்களாய், எந்த புயலும் எந்த காற்றும் எந்த மழையும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நாங்கள் உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே, அநேகரை இந்த வசனத்திலே கட்டி எழுப்புகிறவர்களாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுடைய வழியோ அழியும், அவர்கள் தேவ சமூகத்திலே நிலை நிற்பது இல்லை. பதரை போல காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படியே சுவாமி, நாங்கள் துன்மார்க்கத்துக்கு அடுத்த ஆண்டவரே அக்கிரமத்துக்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் ஈடுபடாதபடிக்கு, வேதத்துக்கு அடுத்த காரியங்களிலே, நீதிக்கு அடுத்த காரியங்களிலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நிலைநிற்க நித்தமும் கிருபை பாராட்டும்படி ஆண்டவரே சந்ததியாய் நீர் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.